ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து மரவள்ளிக்கிழங்கு கட்லெட்டோட வந்திருக்கேன். ஸோ வாங்கோ இந்த மரவள்ளிக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இந்த மரவள்ளிக்கிழங்கு அவிய வைக்கிறதுக்கு நான் இதில் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வச்சு இப்படி தண்ணி கொதிச்சு கொண்டு வரதில்லை. இப்படி கொதிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து நான் ஒரு மீடியம் மரவள்ளிக்கிழங்கு இல்லாட்டிக்கு 435 கிராம் வருது எடுத்து சின்ன சின்ன வெட்டியிருக்கேன். இப்போ இதை இந்த தண்ணியில் போட்டு அவிய விட போகிறேன். உப்பு சேர்க்கலைன்னு சொன்னால் சில கிழங்கு வந்து உப்பு சேர்த்திங்கன்னா அவியாது. ஸோ அதெல்லாம் நான் உப்பு சேர்க்காம அவிய விட போகிறேன். மற்ற வந்து இதை வந்து 100 வீதம் அவிச்சிடாங்கன்னு சொன்னால் ஆகலும் களியாக வந்துன்னு சொன்னால் இந்த கட்லெட்டுக்கு வந்து சரியாக இருக்காது. நான் ஒரு 90 வீதம் தான் இதை அவிச்சிருக்க போகிறேன். நான் 9 நிமிஷம் தான் அவிச்சிருக்கேன். நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஒரு முள்ளு கரண்டி அளப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த அவிப்பட்டிருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 90 வீதம் அவிப்பட்டிருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் தண்ணியை வடித்து போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் அவிச்ச கிழங்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் நான் ஆற விட்டுனான். இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து உப்பு இருக்குது. நான் உப்பு சேர்த்து அவிக்காதபடியா இப்போ நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது வேணுமெண்டா பார்த்துட்டு போடலாம். இந்த இருக்குது இதை இப்போ நாங்கள் லைட்லியாக மசிச்சு விடுறேன். ஆகலும் களி மாதிரி அவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கஷ்டம் இந்த கட்லெட் வந்து உருட்டி எடுக்கிறது. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படி லைட்டாக மசிச்சிருக்கிறேன். இப்படி மசிச்சு வச்சா பிறகு ரெண்டு மண் சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு சூடற விடுவோம். இந்த எண்ணெய் வந்து சூடறிட்டு இப்படி ஏறினா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட் இருக்குது கடுகு. இந்த கடுகை போட்டு லைட்டாக வடிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து ஒரு உள்ளிப்பல் இருக்குது. பெரிய உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் வந்து பெருஞ்சீரம் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து வெங்காயம் இருக்குது. ஒரு அளவான சின்ன வெங்காயத்தில் சிவப்பு வெங்காயம் 8 வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுருக்கேன். எல்லாட்டிக்கு 110 கிராம் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா செய்யுங்க. நான் 5 சின்ன பச்சை மிளகா சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. 3 காம்பு கருவேப்பிலை சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் கருவாலை வந்து 2 எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். ஒரு நிமிஷமாக வதங்க விட்டுருக்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். டோட்டலியாக வந்து 3 நிமிஷம் இதை வதக்கியிருக்கேன். அந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு கேன் ஃபிஷ் எடுத்து நான் 10 ஃபிஷ் எடுத்து நான் அது ட்ரெயின் பண்ண வெயிட் வந்து 280 கிராம் மீன் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு உளுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது. டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதில் வந்து ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் இதுக்கு என்ன உப்பு சேர்க்கிறேன்னா மரவள்ளிக்கிழங்கு உப்பு சேர்த்தபடியாக மரவள்ளிக்கிழங்கு சேர்த்தா பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் விட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கிளறி இதை நான் வதங்க விட்டுனான். இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இருக்குது நான் மரவள்ளிக்கிழங்கு 90 வீதம் அவிச்சு உளுத்து வச்சு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணுமாண்டு. காணாட்டிக்கு கொஞ்சம் சேருங்க. மரவள்ளிக்கிழங்கு போட்ட அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு கொஞ்சம் வேணும். ஸோ அதால் இதில் 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1 நிமிஷம் இதை கிளறி இதையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1 நிமிஷம் விட்டு நான் கிளறி இப்போ 1 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டினா பிறகு இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. அடுப்பை நிப்பாட்டினா பிறகு எந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் புளிஞ்சு விட்டுருக்கிறேன். இதற்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்னொரு டிஷ்ஷுக்கு இறக்கிட்டு நல்லா ஆற விட போகிறேன். இந்த கட்லெட் மிக்ஸ் வந்து நல்லா ஆறிட்டு நான் இங்கே ஒரு செப்பரேட்டான பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். நாங்கள் பிடிச்செடுப்போம். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி சின்னனாவோ பெருசாவோ இந்த எப்படி ரவுண்டாக பிடிச்சிட்டு லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். இந்த இருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி எடுக்க போகிறேன். நான் செய்த அமௌண்ட்டில் எனக்கு 27 கட்லெட்ஸ் வந்திருக்கு. இப்படி பிடிச்சி வச்ச பிறகு இதில் வந்து ரஸ்தூள் இருக்குது. இதில் வந்து 2 முட்டை வந்து நான் அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் துவச்செடுப்போம். செய்து வச்ச கட்லெட் வந்து முட்டையில் வந்து துவச்செடுக்கிறேன். ரஸ்கில் போட்டுட்டு நல்லா துவச்செடுக்கணும். உங்களுக்கு விருப்பம் பண்ணி சொன்னால் டபுள் கோட் பண்ணி எடுக்கலாம். இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த இருக்குது இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செய்தெடுக்க போகிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்லெட் எல்லாத்தையும் வந்து முட்டையிலையும் ரஸ்கிலையும் வந்து துவச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிடுது. இப்படி கொதிச்சா பிறகு இப்போ இந்த கட்லெட்டை வந்து பொரிச்செடுப்போம். 1.5 நிமிஷம் பொரிஞ்சோன்றிருக்கு. இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுறேன்.
இப்போ ஒரு 5 நிமிஷமா பொரிய விட்டுனான் இந்த அப்படி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கல இப்படி வரைக்கும் நான் இறக்கி எடுக்க போறேன். ஒரு பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயினர்ல இறக்கி எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இந்த மரவள்ளி கிழங்குல வந்து கட்லெட் செய்து முடிஞ்சது. சுடுது, ஆனா ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மாதிரி டேஸ்டா சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கீழ விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு சொல்ல மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தா சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சுட சுட வந்து சேரும். மீண்டும் என்னோட கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பை.